நிலவும் சீரற்ற வானிலை குறைவடையும் என எதிர்வு கூறப்பட்டுள்ள போதிலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் மாலை வேளைகளில் இடைக்கிடை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களத்தின் கடமைநேர வானிலை நிபுணர் மிரல் மெண்டிஸ் குறிப்பிட்டார். அதன் காரணமாக பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறும் திணைக்களம் மேலும் தெரிவிக்கின்றது. வெள்ளப்பெருக்கு மற்றும் மண்சரிவு ஆகியவற்றினால் பல விளைநிலங்கள் சேதமடைந்துள்ளன. சந்தையில் உள்ள உணவுப் பொருட்களின் விலை உயர்வுக்கு இந்த நிலைமை காரணமாக அமைந்துள்ளது. அது தொடர்பில் இன்று நாம் ஆராய்ந்தோம். தெல்கந்த சந்தையே இது. தெல்கந்த சந்தைக்கு நாம் இன்று சென்றிருந்த போது இல்லத்தரசியான WM சொர்ணாவை சந்தித்தோம். 6 பேரை கொண்ட குடும்பத்துக்கு தேவையான மரக்கறி வகைகள், பழ வகைகள் மற்றும் உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக தெல்கந்த சந்தைக்கு அவர் வருகை தந்திருந்தார். வாரத்திற்கு 7 மரக்கறிகளை மாத்திரமே கொள்வனவு செய்வேன். சந்தைக்கு 3000 ரூபாவையே கொண்டு வருவேன். சொர்ணாவுடன் நாம் இன்று தெல்கந்த சந்தைக்கு சென்றோம். கடந்த வாரத்தை விட இந்த வாரம் மரக்கறிகளின் விலை அதிகமாக காணப்படுவதாக வர்த்தகர்கள் கூறுகின்றனர். மழையே இதற்கு காரணமாக இருக்கும் என அவர்கள் தெரிவிக்கின்றனர். சொர்ணா கூறுவதை போன்று சீரற்ற வானிலை விவசாய உற்பத்திகளில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துமா? நாட்டின் பல பகுதிகளில் தற்போது விவசாய நிலங்கள் மற்றும் ஏனைய நிலங்களில் இவ்வாறான மணல் தட்டுகளையே காணக்கூடியதாக உள்ளது. பாரிய அளவில் மரக்கறிகள் மற்றும் நெல்லை விளையச் செய்கின்ற தம்புள்ளை விவசாய நிலங்கள் இன்று இவ்வாறு காட்சியளிக்கின்றன. இத்தனை நாட்களாக பயன்பெற்ற விவசாய நிலங்களிலிருந்து அந்த மக்களுக்கு இன்று வாழ முடியாத நிலை தோன்றியுள்ளது. இவை தற்போது நீரோடைகளாக மாறியுள்ளன. மக்களுக்கு வாழக்கூடிய நடைமுறை ஒன்று தற்போது இல்லை. இந்த கிராமத்தில் 156 குடும்பங்கள் உள்ளன. சிங்கள புது வருடம் வருகின்றது. சிறார்களுக்கு பால்சோரை கூட வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த விவசாய நிலங்களின் நிலைமைகளை இன்று பாருங்கள். பொலனறுவை மாவட்டத்தில் உள்ள விளை நிலங்கள் தற்போதும் நீரில் மூழ்கியுள்ளன. விவசாய நிலங்கள் 2 அடி வரை நீரில் மூழ்கியுள்ளன. 200 முதல் 250 ஏக்கர் வரையான நிலப்பரப்பு சேதமடைந்துள்ளது. எனினும் வெள்ளப்பெருக்கு காரணமாக அவர்களின் அனைத்து எதிர்பார்ப்புகளும் சிதைவடைந்துள்ளன. வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களும் சேதமடைந்துள்ளன. நெல் கூட விவசாய நிலங்களுக்கு போடப்பட்டுள்ளன. அனைத்தும் அடித்து செல்லப்பட்டுள்ளன. எங்களிடம் எதுவும் எஞ்சியிருக்கவில்லை. அவர்களது வேளாண்மைகளும் வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் முழுமையாக சேதமடைந்துள்ளன. மாதங்களாக மூழ்கியுள்ளன. சிறிய அளவான பணத்திலேயே நாம் முதலீடு செய்துள்ளோம். எதிர்வரும் காலங்களில் முதலீடு செய்யும் அளவிற்கு பணம் எம்மிடம் கிடையாது. வெள்ளத்தினால் கடற்செய்கையும் உரிய முறையில் மேற்கொள்ளப்படவில்லை. அதனால் எவ்வளவு தொகை என எம்மால் கூற முடியாது. 30,000 முதல் 40,000 வரை நட்டம் ஏற்பட்டிருக்கும். கரட் மற்றும் கிழங்கு ஆகியன நட்டமடைந்துள்ளன. சீரற்ற காலநிலையினால் இந்த முறை பாதிக்கப்பட்ட பயிர் நிலங்கள் கடந்த அறுவடையின் போது ஏற்பட்டிருந்த வறட்சியினாலும் பாதிக்கப்பட்டிருந்தன. இந்த 2 அறுவடைகளும் விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்த பின்னணியில் எதிர்வரும் சில மாதங்களில் தேசிய வர்த்தக சந்தையின் விவசாய உற்பத்தி திட்டம் தொடர்பில் அவதானத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் அல்லவா?